கணவர் தன்னிடம் மனைவி நகைகள் இல்லை என்று பொய்யாக சொன்னால் அதை எப்படி நிரூபிப்பது? மனைவியோட நகை என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கணவன் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நீதிமன்றம் எதை வைத்து முடிவு செய்யும்? ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபோட்டோ, அதில் மனைவி எல்லா நகையும் போட்டிருப்பாங்க. இல்லை அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, அப்போ மனைவி எல்லா நகையும் போட்டிருப்பாங்க. அந்தந்த ஃபோட்டோஸை வச்சு முடிவு பண்ணோம். அதே மாதிரி ரெண்டாவது, அவங்கக்கிட்ட குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது கணவனுடைய அம்மா கிட்டையும் குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது 2 பேரும் கான்ட்ரடிக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, ஸோ அப்போ அந்த நகை உண்மையாகவே மனைவியோட நகை கணவன் கிட்ட தான் இருக்குங்கிறத நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும். அதே மாதிரி கணவனால் சரிவர மனைவியோட நகை தன்னிட்ட இல்லைங்கிறத கணவனால நிரூபிக்க முடியல அப்படின்னு சொன்னா அது பொய் அப்படிங்கறத நீதிமன்றம் கணக்குல எடுத்துக்கும். அதே மாதிரி நாங்க ஜாயிண்ட் லாக்கர்ல தான் வச்சிருந்தோம், மனைவி கடைசியா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கணவர் சொன்னாருன்னா தாராளமா பேங்க்ல வெரிஃபை பண்ணலாம். கடைசியா யார் லாக்கர் ஆப்ரேட் பண்ணா, யார் இதுல லாக்கர் ரூம்குள்ள போனாங்க, யார் எடுத்துட்டு வந்தா அப்படிங்கறத வரைக்கும் நம்மளால நிரூபிக்க முடியும். அந்த மாதிரி நிரூபிச்சு கணவன் மட்டுமே போய் எடுத்துட்டு வந்திருந்தாருன்னா அது கணவர் தான் வச்சிருக்காருங்கிறது நீதிமன்றம் கருத்துல கொள்ளும். அதே மாதிரி மனைவி திரும்ப திரும்ப அந்த நகைகள் எங்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அதுல ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கான்னு மனைவியும் விசாரிக்கும். மனைவியை விசாரித்து அவங்களோட சொல்றதுலையும் கிராஸ் எக்ஸாமின் பண்ணி கணவன் கிட்டதான் அந்த நகை இருக்குங்கிறத மனைவி நிரூபிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா கணவன் சொல்வது பொய் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு மனைவியோட நகைகளை திரும்ப கொடுக்க சொல்லி கணவருக்கு உத்தரவிட்டுடும். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.